திருச்சி நீதித்துறை நடுவர்கிட்ட ஒரு வழக்கு நிலுவையில் இருந்துச்சு. அதில் பிணை மனுவில் நிபந்தனை உத்தரவுக்காக கோயம்புத்தூர் ஏசி ஆஃபீஸ்க்காக கண்டிஷன் கையெழுத்து போட போனவங்க. அவர் துரையும் அவருடைய அக்கா பையன் பிரதீப் என்ற வெள்ளச்சாமியும் தான் போனது. இனோவா காரில் போனாங்க. போகிற வழியில் இவங்க 3 கார்களில் வந்த காவல்துறையினர் அன்யூனிஃபார்மில் வந்தவங்க குண்டர்கள் போல் செயல்பட்டு காரை வழிமறைச்சு அவங்கள கைது பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை அவங்க அக்கா பையன் பிரதீப்புங்கிற ஒரு வெள்ளச்சாமியின் பிரதீப் அவர் தான் அவங்க அம்மாட்ட தகவல் சொல்லி ஃபோனில் பேசியிருக்கார். கேட்டதுக்கு கோயம்புத்தூர் போலீஸாக என்ன தெரியலமா ஏதோ பிடிச்சிருக்காங்க, யாருன்னு கேட்டால் கோயம்புத்தூர் நீதிமன்றம் தான் ஆஜர்படுத்த போகிறோன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆகிருச்சு. சரி, காவல்துறையை தான் கைது பண்ணியிருக்கிறாங்கன்னு அவங்க வீட்டில் உள்ளவங்களும் அமைதியாக இருந்தாங்க. ஒரு 4 மணிக்கு மேலே தகவல் வருது, புதுக்கோட்டைக்கிட்ட துப்பாக்கி சூடு நடந்ததாக சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் சொன்னாங்க. 4-5 மணி போல். அதன் அடிப்படையில் புதுக்கோட்டையில் பார்க்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அவர் புதுக்கோட்டைக்கு வந்தது இந்த மாதிரி காரணங்கள் சொன்னதெல்லாம் பொய். அவர் உண்மையிலே கண்டிஷன் கையெழுத்து போட போனவர், ஏசி ஆஃபீஸில் கண்டிஷன் கையெழுத்து போட போனவங்க தான். இது தெரிஞ்ச பிரதீப்பை உடனடியாக நேற்று விடுதலை செய்யணும், அவர் என்ன பண்ணியிருக்காரு, உயிரோடு இருக்காரான்னு சொல்லி காவல்துறையிட்ட கோரிக்கை வச்சோம். அதையிட்டு காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, அவர் தான் அந்த வழக்கில் ஐ விட்னஸ்ஸு, அவர் சொன்னால் தான் இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிய வருங்கிறதுனால உடனடியாக அவர் பொய் வழக்கில் திருச்சி மாவட்டத்தில் பொய் வழக்கில் போட்டு சிறையில் அடைச்சிட்டாங்க. அவரை பார்க்குறதுக்காக எங்கள் வழக்கறிஞர் குழு போயிருக்காங்க. இது உண்மையிலேயே அவரை திட்டமிட்டு கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யப்பட்டது. இது யாருக்காக இருந்தாலும் நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீதிமன்றம் எடுக்கக்கூடிய முடிவானது வழக்கின் விசாரணையில் அவங்க ஏதோ பண்ணட்டும், சாட்சியங்கள் அடிப்படையில் பண்ணட்டும். இவங்கெல்லாம் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ஆளையாக நாய் போல் சுட்டு ரோட்டில் போட்டுட்டு இவங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு ஒருதலை பட்சமாக செயல்படுறது நல்ல விஷயமா? நீதிமன்ற கதவுகள் எதுக்காக திறக்கப்பட்டிருக்கு? இது மாதிரி ஒருத்தரையாக மாவட்ட வாரியாக தமிழ்நாடு வாரியாக சுட்டு 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 கொண்டாங்கன்னா இவங்க எழுதுகிற முதல் தகவல் அறிக்கை எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். தாக்க போனதாகவும் மேலே சுட்டதாகவும் இது பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. உதவி ஆய்வாளர் ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு. அவருக்கு ஏற்பட்ட காயத்தோட தன்மையை பாருங்கள். அவருக்கு ஏற்பட்ட காயத்தோட தன்மை அந்த வழக்கில் கைப்பற்ற சொல்ல அருவாளால் வெட்டினா அது போல் ஏற்படுமா? அது உண்மையில் நம்ப தகுந்ததா? 5-6 பேர் போலீஸ் பார்ட்டி போயிருக்காங்க. அவ்வளோ பேரையும் வச்சுக்கிட்டு இவர் ஒரு ஆள் துப்பாக்கியால் மேலே சுட்டும் அதை கீழே போட்டு அருவாளால் வெட்டினாரு சொல்கிற கதை நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதியரசுக்கு உட்பட நீதிபதி உட்பட அனைவரும் சொல்கிறேன், அரசியல் விமர்சகர் அனைவருக்கும் சொல்கிறேன். இது சொல்லக்கூடிய கருத்து ஏற்புடையதா? நீங்களே சொல்லுங்கள். இது முற்றிலும் ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்கு. அவர் வேணும்னே கொலை செய்யணுங்கிறதுக்காக காவல்துறையில் முறையாக அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. திருச்சியில் ஏற்கனவே இதே போல் சம்பவம் நடந்துச்சு. திருச்சியில் இவரே இதே மாதிரி துப்பாக்கியால் சுட்டுட்டு இது பண்ணிட்டாங்க. அதுலேயும் மனித உரிமை ஆணையம் நீதிமன்றம் தானாக முன் வழக்கு நிலுவையில் இருக்குது. அவர் ஏங்கிட்ட வழக்கு விஷயமாக நான் கலந்தாலோசனை பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழக்குகள்லாம் முறையாக முடிச்சுட்டு போகணும் தான் பார்த்தாங்க. திருந்தி ஒரு நபர் இவர் குற்றச்சாட்டுகள் எல்லாமே காவல்துறை வேண்டுமென்றே இவரை வழக்கில் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு ஒரு வழக்கிலையும் சேர்த்து இன்று அவரை ஜுடிஷியலி சாங்ஷன் மர்டர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி துப்பாக்கி சூடு நடத்தி கொன்னுட்டாங்க. இதுக்கு ஜுடிஷியல் என்கொயரி நடத்தணும்னு நான் கேட்குறேன். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ப்ராப்பராக என்கொயரி நடத்தணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்டிஓ தாசில்தாரை வச்சு பாதிக்கப்பட்ட நபர்களுடைய குடும்பத்தினர் யாரையும் விசாரிக்காமல் இவங்களே பேசி முடிச்சிட்டாங்க. இது சட்டத்துக்கு புறம்பானது. இது நீதிமன்றம் மூலியமாக பரிந்துரைக்கப்படும்.